வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டெஸ்ட் 4 10th ஐஎன்எம் 8th லெசனில் உள்ள முக்கியமான வினாக்கள் 15 வினாக்கள். 15க்கு 15 மதிப்பெண் எடுப்பவர்கள் கமெண்ட் பண்ணவும். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான டெஸ்ட் பேஜெலாம் அதில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ், ஜாலியான் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் எப்பொழுது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 13, ஆப்ஷன் பி பிப்ரவரி 13, ஆப்ஷன் சி ஏப்ரல் 13, ஆப்ஷன் டி டிசம்பர் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் எப்பொழுது? ஆன்சர் சி ஏப்ரல் 13. அகில இந்திய கிலாபாத் இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி அலகாபாத், ஆப்ஷன் டி மும்பை. அகில இந்திய கிலாபாத் இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் பி டெல்லியில் மாநாடு நடைபெற்றிருக்கும், அதுக்கப்புறம் தான் கூட்டம் நடைபெற்றிருக்கும். 3வது கொஸ்டின், சைமன் குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 6. சைமன் குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை? 7 உறுப்பினர்கள், ஆப்ஷன் பி. 4வது கொஸ்டின், நேரு அறிக்கை எந்த வருடம் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1927, ஆப்ஷன் பி 1929, ஆப்ஷன் சி 1928, ஆப்ஷன் டி 1930. நேரு அறிக்கை எந்த வருடம் வெளியிடப்பட்டது? ஆன்சர் சி 1928. 5வது கொஸ்டின், எந்த வருடம் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1919, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1935, ஆப்ஷன் டி 1909. எந்த வருடம் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் ஏ 1919. ராபர்ட் கிளைவ் அவர்கள் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இரட்டையாட்சி முறையை ஒழித்தவங்க வாரன் கேஸ்டிங் பிரபு. 6வது கொஸ்டின், கிடைமட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்னா? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி கான் அப்துல் காபர் கான், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தி. குடை கிட்மக்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்னா? கான் அப்துல் காபர் கான். 7வது கொஸ்டின், கோவில் நுழைவு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 7, ஆப்ஷன் பி பிப்ரவரி 8, ஆப்ஷன் சி ஜனவரி 8, ஆப்ஷன் டெல்லி பிப்ரவரி 7. கோவில் நுழைவு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டதுன்னு? ஆன்சர் சி ஜனவரி 8. 8வது கொஸ்டின், ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? ஆப்ஷன் ஏ 1919, ஆப்ஷன் பி 1918, ஆப்ஷன் சி 1920, ஆப்ஷன் டி 1917. ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? ஆன்சர் டி 1917. 9வது கொஸ்டின், 1925ஆம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார்னா? ஆப்ஷன் ஏ காந்தி, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி சிங்காரவேலர், ஆப்ஷன் டி எஸ்.ஏ. டாங்கே. 1925ஆம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார்னா? சிங்காரவேலர். ஆன்சர் சி. 10வது கொஸ்டின், 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற சதி வழக்கு எதுனா? ஆப்ஷன் ஏ மீரட் சதி வழக்கு, ஆப்ஷன் பி கான்பூர் சதி வழக்கு, ஆப்ஷன் சி அலிப்பூர் குண்டு, ஆப்ஷன் டி லாகூர் சதி வழக்கு. 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற சதி வழக்கு எதுனா? கான்பூர் சதி வழக்கு, ஆப்ஷன் பி. 11வது கொஸ்டின், மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டை வீசியவர் யார்? ஆப்ஷன் ஏ பகத்சிங், ஆப்ஷன் பி ராஜகுரு, ஆப்ஷன் சி சுகதேவ், ஆப்ஷன் டி மின்மாசானி. மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டை வீசியவர் யார்னா? ஆன்சர் ஏ பகத்சிங். பி.கே. தத்து சேர்ந்து புகைக்குண்டை மத்திய சட்டப்பேரவையில் வீசியிருப்பாங்க. 12வது கொஸ்டின், சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் எப்போது நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1929, ஆப்ஷன் பி 1930, ஆப்ஷன் சி 1933, ஆப்ஷன் டி 1932. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் எப்போது நடைபெற்றதுன்னா? ஆப்ஷன் பி 1930. 13வது கொஸ்டின், இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ காரக்பூர், ஆப்ஷன் பி லக்னோ, ஆப்ஷன் சி கான்பூர், ஆப்ஷன் டி ககோரி. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு? ஆன்சர் சி கான்பூர். 14வது கொஸ்டின், தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல்ல ஆரம்பித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வினோபா பாவே, ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி அருணா ஆசப்பள்ளி, ஆப்ஷன் டி ராஜகுரு. தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் ஆரம்பித்தவர் யார்னா? ஆப்ஷன் ஏ வினோபா பாவே. 15வது கொஸ்டின், பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1924, ஆப்ஷன் பி 1942, ஆப்ஷன் சி 1934, ஆப்ஷன் டி 1932. பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுது?
ஆப்ஷன் சி 1934. 15ற்கு 15 மதிப்பெண் எடுத்தவர்கள் கமெண்ட் செய்யவும். இதற்கு குறைவாக எடுத்தவர்கள் கூட கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வீடியோ நல்லாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நன்றி.